தமிழ் பேசும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபாஸ்ட் ட்ராக் பைபிள். நான் உங்கள் பெஞ்சி. அப்புறம் நம்மளுடைய வேத பயணத்தில் இன்றைக்கி நம்ம மார்க் 2வது அதிகாரத்தில் இருக்கோம். இந்த இடத்துலேருந்து அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நடத்த மட்டும் செய்யலை, அதே மாதிரி அவர் சுகமாக்க மட்டும் செய்யலை, அதே நேரத்தில் நிறையா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாருங்க. ஆமாங்க, இந்த அதிகாரத்துலேருந்து நம்ம எதை பார்க்குறோன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினார், எந்த அளவுக்கு மக்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தார், தன்னுடைய இருதயம் எந்த அளவுக்கு மக்களோட சேர்ந்து இருந்ததுன்றதை இந்த அதிகாரத்துலேருந்து நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஆரம்பமே யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து திரும்பியும் கப்பர்நகூம் தன்னுடைய ஊழியம் ஆரம்பித்த இடத்துக்கு கப்பர்நகூமுக்கு வராருங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வருகை எல்லா இடமுமே ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இதை கேட்ட எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்து தங்கியிருந்த அந்த இடத்த சுற்றி வளைக்கிறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு கேட்க வராங்க. பார்த்தீங்கன்னா எல்லா ரூமும் ஃபுல்லாகுது, எந்த இடமும் நிற்கிறதுக்கு இல்லை. ஏன் மக்கள் எல்லாம் வெளியே கூட நின்று இயேசு என்ன பேச போகிறாருன்னு கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அந்த நேரத்தில் 4 நண்பர்கள் தன்னுடைய ஒரு நண்பன், அதாவது அந்த ஒரு நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டோம், அதாவது கை கால்லாம் இழுத்து போய் எதுவும் நடக்க முடியாமல் அப்படிப்பட்ட ஒரு நண்பனை கட்டிலில் போட்டு தூக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க இந்த கூட்டம் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்த்து அவங்களால உள்ளே நுழைய முடியல. ஸோ நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து விட்டு கொடுப்போம். ஆனால் இந்த நண்பர்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டுடைய மாடி மேலே ஏறி அந்த இடத்துல அவங்க குழி நோண்டி அந்த இடத்துலேருந்து தன்னுடைய ஃப்ரெண்டை இயேசுக்கு நேராக இறக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள் இந்த சீன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக தூசி பறந்துக்கிட்டு மக்கள் எல்லாம் ஏதோ கத்திக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு எல்லாம் அங்கே பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கவாதம் வந்த ஒரு மனுஷனை மாடியிலேருந்து அப்படி கீழே அழகாக மேட் வழியாக இறக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன், கூரையை பிச்சுக்கிட்டு. ஸோ அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அவர் அழகாக அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்த மத போதகர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனுஷன் தன்னை குறித்து என்ன நினச்சிட்டு இருக்கான், கடவுளால் மட்டும்தானே பாவங்களை மன்னிக்க முடியும். ஆனால் இயேசு அவங்க மனசில் நினைக்கிற எல்லாத்தையும் நினச்சிட்டு அழகாக ஒன்று சொல்கிறாரு, எது எளிமையாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். நான் அவனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுன்னு சொல்கிறதா, இல்லை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறதா, எது ஈஸியாக இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது கேட்டுகிட்டே இயேசு கிறிஸ்து ஒன்று பண்ணுறாருங்க. அவனை பார்த்து சொல்கிறாருங்க, எனக்கு எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்குது, பாவங்களை மன்னிக்கவும் இருக்குது, மற்ற எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை திரும்பி பார்த்து சொல்கிறாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு உன் வீட்டுக்கு போன்னு சொல்கிறாருங்க. அந்த நேரமே பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் யோசிச்சு கூட பார்க்க முடியாது, எல்லாம் அப்படியே ஆச்சரியம் அடைகிறாங்க. அந்த மனுஷன் அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அப்படியே அவங்க முன்னாடி நடக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த மக்களெல்லாம் இதுவரையும் எதுவுமே பார்க்காத ஒரு விஷயத்த சூப்பராக பார்க்குறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்னன்னா, அவருக்கு பாவங்களை மன்னிக்கவும் அதிகாரம் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அவருக்கு எல்லாத்தையும் நோய்களை சுத்தமாக மட்டும் இது இல்லை, பாவங்களை மன்னிக்கவும் இருக்குது. இந்த இடத்துல உணவுனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசமும் நட்பும் எவ்வளோ முக்கியன்றதை காமிக்கிங்க. நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்றதை பாருங்கள். அந்த 4 நண்பர்களுக்கும் எந்த ஒரு விஷயமும் அவங்கள தடை பண்ணல. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய நண்பனை சுகமாக்குவான்னு. அந்த நண்பனுக்காக அவங்க முன்னோக்கி போனாங்க. யோசிச்சு பாருங்கள். 2வது அதுக்கப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அழகாக நதியோரத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் லேவியை பார்க்குறாருங்க. லேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயுவை பார்க்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்டராக இருக்கார். அவர் யாருன்னா வரி வசூலிப்பவராக இருக்காருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரி வசூலிப்பவர்கள் அந்த காலத்தில் அநேக மக்களால் பார்த்தீங்கன்னா வெறுக்கப்பட்டவங்களாக தாங்க இருந்தாங்க. அவங்கள நிறைய பேர் அவங்கள திருடங்கன்னு சொன்னாங்க, அவங்கள துரோகிங்கன்னு சொன்னாங்க, அவங்கள ரோமர்களுக்கு வேலை செய்கிறதுனால உங்கள் மக்களையே நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிடும்போது இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்கிறாங்க, என்னை பின்பற்று அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மனுஷனும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி வராது. உடனே அந்த நாள் சாயங்காலமே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வீட்டில் நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. யார் இருக்காருன்னு பாருங்கள், எல்லா வரி வசூலிப்பவர்கள், பாவம் செய்கிறவங்க எல்லாம் அவர் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த பரிசேயர்களுக்காக பொறுக்க முடியல. உடனே அவருடைய சீசரை பார்த்து கேட்குறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இந்த மனுஷன், வரி வசூலிப்பவங்க கூடயும் பாவிகள் கூட உட்காந்து சாப்பிட்றாரு. இதை கேட்ட இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு ரிப்ளை சொல்கிறாருங்க, அதாவது நல்லா சுகமாக இருக்கவனுக்கு டாக்டர் தேவையில்லை, யாருக்கு ரொம்ப முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டாக்டர் தேவை. அது மாதிரி நான் இங்கே நீதிமான்கள்லாம் கூப்பிட வரல, பாவிகளை கூப்பிட தான் வந்தேன் அழகாக சொல்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து யாரும் பர்ஃபெக்டாக இருக்கவங்கள தேடி வரலைங்க. ஒதுக்கப்பட்டவங்க, உடஞ்சி போனவங்க, பாவத்தில் இருக்கவங்க, அவங்க எல்லாத்தையும் தேடி தாங்க வந்தார். அவங்கள சுத்தமாகணும், அவங்கள கழுவணும், அவங்கள தேடி வந்தாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வராங்க. மக்கள் திடீர்னு ஒரு கேள்வியோடு வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா
அதாவது உங்களுடைய சீசர்கள் ஏன் யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள் போலையும் ஏன் பரிசேயர்கள் போலையும் எதனால அவங்களாம் வந்து ஃபாஸ்டிங் எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. உடனே இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு, அழகான ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்கிறாருங்க. எப்படி வந்து மணவாளனோட கூட இருக்கவங்க, மணவாளனோட சொந்தத்தில் இருக்கவங்க எப்படி வந்து மணவாளன் கூட இருக்கும் போதே எப்படி அவங்களால சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அழகாக கேட்குறாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, அதாவது புது ஒயினை வந்து பழைய ஒயினுடைய ஸ்கின்ல வந்து போட்டு வைக்க முடியாதுன்னு சொல்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து பழைய ரிலீஜியன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக வரல. அவர் ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிக்க வந்திருக்காரு. அதுதான் இந்த கர்த்தருடைய ராஜ்யம்ன்றது. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது, ஜாய்ஃபுல்லானது. அது மாதிரி பழைய கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் மாற்றுற ஒரு விஷயமா அமைய போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் அப்படியே பார்த்திங்கன்னா கிரெயின் ஃபீல்டில் நடக்க போகுது. அப்படியே அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோதுமை மணி அந்த மாதிரி இருக்கிறத பார்த்திங்கன்னா தன்னுடைய சீசர்களும் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் வந்து பறிக்கும் போது உடனே பரிசேயர்கள் குறுக்கால வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது ஓய்வு நாளுக்குரிய சட்டத்துக்கு வந்து எதிராக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அழகாக வசனத்திலேருந்தே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. தாவீதை பாருங்கள், அவர் பசியாக இருக்கும்போது எப்படி ஹோலி பிரெட்டையே சாப்பிட்டாரு. அதாவது எந்த தேவாலயத்தில் வச்சுருக்க வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு பிரெட்டையே வந்து ரொம்ப பரிசுத்தமாக கருதப்படுறதையே எப்படி சாப்பிட்டாரு பசிக்காக அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, அதாவது ஓய்வு நாள் அப்படின்றது மனுஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது, மனுஷன் ஓய்வு நாளுக்காக ஏற்படுத்தப்படலை அப்படின்றத அழகாக சொல்கிறாருங்க. அதே மாதிரி தெளிவாக சொல்கிறது என்னென்னா இயேசு கிறிஸ்து தான் அதாவது ஓய்வு நாளுக்கும் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு. அதாவது ஓய்வு நாள் அப்படின்றது ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு அதெல்லாம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து கடவுள் நமக்கு கொடுத்த ரெஸ்ட் எடுக்கவும் ரிஃப்ரெஷ் ஆகவும் மக்களுக்காக கடவுள் உருவாக்கின ஒரு நாள் தான் அது அப்படின்றத இயேசு கிறிஸ்து அழகாக அந்த இடத்த தெளிவாக சொல்கிறாருங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 5 விஷயங்கள் இந்த அதிகாரத்துலேருந்து பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் விசுவாசம். அதாவது அந்த நண்பர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு தடை இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவங்க கொண்டு போகணும்னு நினச்சாங்க, அந்த விசுவாசத்தின் பேரில் அவங்களும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதே மாதிரி அவங்க விசுவாசத்தின் பேரில் நினச்சி. 2வது விஷயம் மன்னிப்பு. நம்ம மனுஷங்களுக்கு இருக்க முக்கியமான தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னுடைய நோய் சுகமாகணும், எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வாழணும், எல்லாத்தையும் தாண்டி நமக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா மன்னிப்புங்க. அந்த மன்னிப்பை இலவசமாக கொடுக்க முடியும்னா அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தானே பார்த்துக்கோங்களேன். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அதாவது நம்ம சமுதாயத்தில் புறம்ப தள்ளப்பட்ட மக்களாக இருக்கட்டும், ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், அவங்களையும் தேடி வந்தவர் தாங்க இயேசு கிறிஸ்து. பாவிகளை என்னைக்கு தள்ள மாட்டாருங்க, பாவத்தை தாங்க தள்ளுவார். கர்த்தர் பாவத்தை வந்து நேசிக்க மாட்டார், ஆனால் பாவிகளை வந்து இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் அப்படின்றத நம்ம அழகாக பார்க்கலாம். ஆனால் அவர் ஒதுக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் தேடுறாரு அப்படின்றத பார்க்கலாம். 4வது விஷயம் புது வாழ்க்கை, பழையவைகள் மாறினுச்சு அப்படின்றது. இயேசு கிறிஸ்து எல்லாத்துலேயும் மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்தார். நம்ம அவர் ஐடியாக்குள்ளது போகாமல் நம்ம அவருக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிக்கலாம். 4வது விஷயம் இயேசு கிறிஸ்துவில் தாங்க நம்ம ஓய்ந்திருக்க முடியும். பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல அழகாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயேசு தான் ஓய்வு நாளின் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உண்மையான ரெஸ்ட்டு நம்மளுக்கு எங்கே கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா அவருடைய சன்னிதானத்தில் மட்டும்தாங்க கிடைக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த அதிகாரத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னா, யோசிச்சு பாருங்கள், இந்த அதிகாரத்தில் என்ன ரொம்ப தொட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 4 நண்பர்கள் தாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு நண்பனுக்கு ஒரு விஷயம் தேவைன்னு சொல்லும் போது அவங்க எந்த அளவு ஒரு உற்சாகத்தோடு எடுத்து பார்க்குறாங்கன்னு. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு பாருங்கள். உண்மையானவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவை மெயினாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நோயிலேருந்து விடுதலை, அவங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம், அவங்களுக்கு தேவையான முக்கியமான மன்னிப்பு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை இயேசு கிறிஸ்துக்கிட்ட வழி நடத்தி தாங்க ஆகணும். பாருங்கள், அதுக்கு தடையாக எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி கூரையை பிரிச்சுக்கிட்டாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கடவுள்கிட்ட நடத்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக எதையும் மறந்துடாதீங்க, உங்களுடைய நிம்மதியான ரெஸ்ட் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய சன்னிதானத்தில் தாங்க கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், மார்க் சாப்டர் 2 இதோட முடியுது. இது உங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் பைபிள். ஸோ சாப்டர் 3வது அதிகாரத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணி காத்துருங்க. நாளைக்கு உங்களை 3வது அதிகாரத்தில் சந்திப்போம். அதோட நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்க, இதிலேருந்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்க, இதிலேருந்து தொடர்ந்து வளருங்க. தேவனுடைய வார்த்தையை உங்களை தொடுவதாக.